ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலை ப்ரொமோ பார்த்தீங்களா? நம்ம எல்லாருமே விஜய் காவேரியை விட்டுட்டு போய் வரோம் அப்படின்னு நினச்சிட்டு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. விஜய் காவேரி மேலே அவ்வளோ லவ் அப்படி இருக்கார். ஆனால் இந்த வெண்ணிலாவை சரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கார். கரெக்டு தான், வெண்ணிலாவை கண்டிப்பாக சரி பண்ணணும். ஆனால் காவேரி சேர்ந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதில் இந்த ராகினி தேவையில்லாத வேலையை பார்த்து லெட்டரை போட்டு கிழிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் காவேரிக்கு தெரியாது இல்லையா? விஜய் லெட்டர் எழுதுனது. காவேரி என்ன பண்ணுவாங்க, அவர் நம்மளை என்ன ஏதுன்னு கேட்காமே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு. ஆனால் நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டை விட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு எங்கே போயிட்டா காவேரி அப்படின்னு சொல்லி தாத்தா கேட்கும்போது, என்ன தாத்தா வீட்டில் தான் இருந்தால், நான் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன், நீங்கள் எங்கே போய் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் காலையிலேருந்து பார்க்கலப்பா விஜய் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்லும்போது காவேரி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. காவேரி எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், விஜய் ஒரு ஜென்டில்மேனுங்க. விஜய் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் யாரும் கிடையாது. விஜய் என்ன சொல்கிறார், காவேரி என்னோட ஒய்ஃபு, அது யாராலையும் மாற்ற முடியாது, நீ என்னோட பொக்கிஷம், அது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தது இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? யாருமே பண்ண மாட்டாங்க. தன்னோட புருஷனோட அவன் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லி யாருமே கூப்பிட்டு வர மாட்டாங்க. நீ கூட்டிகிட்டு வந்திருக்க, நீ எவ்வளோ பெரிய நல்ல பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். உன்னை எப்படி காவேரி நான் விடுவேன், நீ என்னோட மனசு நிறைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டாரு. அது காவேரிக்கு தெரிய வராமல் போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. காவேரிக்கு தெரிய வந்திருந்தால் கதை வேறு மாதிரி போயிருக்கும். காவேரிக்கு தெரிய வராமல் இருக்கிறது தான் கதை நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ராகினிக்கு வேலையே இல்லாமல் இருந்தது. தேவையில்லாமல் லெட்டர் எழுதி வச்சு வேலை வந்துருச்சு. இந்த ராகினியை வீட்டை விட்டு அனுப்புங்க.